நாளை வாக்குப்பதிவை ஒட்டி சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க திருப்பூரிலிருந்து தொழிலாளர்கள் புறப்பட்டுள்ளதால் ரயில் நிலையத்தில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, திடீரென்று அதிகரித்திருக்கக்கூடிய பயணிகளினுடைய எண்ணிக்கை எதிர்பார்க்கப்பட்டதா? அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? ஜெனிபர், அதாவது திருப்பூரின் மிக முக்கிய தொழிலாக விளங்கக்கூடியது பின்னலாடை தொழில். பின்னலாடை தயாரிப்பில் ஏராளமான பொதுமக்கள், அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் குடும்பத்துடன் இங்கு தங்கி பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமான விசேஷ தினங்களுக்கு மட்டுமே தங்களது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடியும். தற்பொழுது நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருப்பதால் அனைத்து நிறுவனங்களும் விடுமுறை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் முன்பே அறிவித்திருந்தார். இதன்படி சம்பளத்துடன் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று முதலே தற்பொழுது தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று வாக்களிப்பதற்காக செல்ல துவங்கி இருக்கின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனவே வழக்கத்தை விடவும் தற்பொழுது அதிக அளவிலான கூட்ட நெரிசலானது திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் தற்பொழுது கூட்டமானது அதிக அளவில் இருந்து வருகிறது. மேலும் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், திருச்சி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களிலும் அதிக அளவிலான கூட்டமானது தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. மேலும் தொழிலாளர்கள் தொடர்ந்து தங்களது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய நிலையில் அதிக அளவிலான பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறையும் அறிவித்திருந்தது. இதன் காரணமாக இந்த கூட்ட நெரிசலானது தவிர்க்கப்படும். மேலும் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தற்பொழுது வரை செய்யப்பட்டு வருவதாகவே போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். ஜெனிபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி பாலாஜி.